வணக்கம் நண்பர்களே, நீங்கள் இன்று பார்க்க இருக்கும் வீடியோ சென்னை கிண்டியில் அமைந்திருக்கும் சென்ட் தோமஸ் மவுண்ட் சர்ச். இந்த சர்ச் மிக உயரமான மலையிலே இருக்கின்றது. இதுதான் இந்த முன்பகுதி பாருங்கள், ஏறி வர வேண்டும் கணக்க படிகள். இங்கே வந்தால் சென்னை இருக்கும் வியூ, சென்னை 3 பக்க வியூவும் தெரியும் மேலே இருந்து பார்த்தால். இங்கே கூடுதலாக டூரிஸ்ட் தான் வருவார்கள், இந்த வியூவை பார்ப்பதற்கு பகல் இரவாக. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னை ஒரு பக்க பார்க்கக்கூடிய வியூ. ஃபுல்லாக தெரியும் பாருங்கள், என்ன அழகாக இருக்கிறது. சென்ட் தாமஸ் மவுண்ட் நேஷனல் சர்ச் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நல்லபடியாக போகணும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு நாம் வந்திருக்கிற இடம் சென்னையில் கிண்டியில் சென்ட் தோமஸ் சர்ச். இது ஒரு புகழ்பெற்ற சர்ச். இந்த சர்ச்சு கொஞ்சம் உயரத்தில் இருக்குது, மலையில் ஹில்லில் இருக்குது. அடுத்தது அஞ்சால் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. இரவில் வந்தால் மிக படிவாக இருக்கும். இந்த சர்ச்சுக்கு கணக்கு பேர் வெரி டூரிஸ்ட் வர பிளேஸ். இதை பற்றிய மற்ற விவரங்களை நான் உங்களுக்கு உள்ளுக்கு போய் எடுத்து காட்டுற நாட்களை கொண்டு விளங்கப்படுத்துகிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். மிக்க நன்றி. இதான் மெயின் என்ட்ரன்ஸ். முன்னுக்கு ஜீசஸ் நிற்கிறார். இந்த இடத்துல போட் போட்டிருக்கு. உங்கள் கவனத்திற்கு வரலாறு, தொன்மையும் ஆன்மீக பெருமையும் நிறைந்த இப்புனித இடத்தில் தெய்வீக திருத்தன்மை இனிமை காண உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். வியாபாரம், விளம்பரம், பெருசு, எனவே புனித தன்மை பாதுகாக்கப்படும். இப்படியே நடந்து போக வேண்டியா, மேலே இருக்கு. அப்படியே மெல்ல மெல்லமாக நடந்து போனால் சரி. ஒரு ஆள் வார போயிட்டு வரைய. ஒரு இடத்துலேயே ஒரு ஜீசஸ் சிலுவைகள் இருக்கு, வச்சிருக்கு. அப்படியே தொடர்ந்து படி இல்லை, கொஞ்சம் 5-6 படி இருக்குது. அப்புறம் நடந்து போகணும். அப்புறம் படியில் வீடுகள் எல்லாம் இருக்குது சுற்றி வர பாருங்க. ஆக்கள் எல்லாம் இந்த இதில் இருக்கிறான். அடுத்த ஜீசஸ் சிலை வந்துட்டு அடுத்தது வந்துட்டு மறுபடியும் ஏறணும். உங்க மட்டும் ஏறணும். 5-6 படி மெல்ல மெல்லமாக ஏறி ஏறி இதண்டா சரி. பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் உயரம். இதில் வேற இன்னொரு ஜீசஸ் சிலை இருக்கு. அடுத்தது தம்பிகளா, ஓய்வெடுக்கிறீர்களா? ஓகே, இதிலும் களைச்சி போய் ஓய்வு அடிக்கிறேன், ரெஸ்ட் அடிக்கிறேன். இல்லை வேப்ப மரங்கள் இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. வேப்பெல்லாம் பூத்துருக்கு. 2 பக்கம் வேம்பு இருக்கு. இல்லை வேப்ப மரம் குளிர்மையாக இருக்குல்ல நிற்க. அடுத்த சிலை ஒன்று வந்துட்டு My Lord, my God.
பாட ஒரு வழியா எனக்கு வந்தாச்சா இன்னும் வரணும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இல்லை ஒன்று இருந்தாரு வந்துச்சா அது பிரச்சனை அலட்சியம் நாட்டுட்டு வாங்க. இதுதான் அந்த இது முன் பக்கம் போய் பார்த்தா ஏர்போர்ட் எல்லாம் தெரியும். லைட்டாவில் வந்தால் வடிவாக இருக்கும். பின்னேரம் போல் வந்துட்டு வடியாக இதாக இருக்கும். இதெல்லாம் ஃப்ளைட் எல்லாம் ஆனாலும் கேட்க ஃப்ளைட் வந்து எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. அம்மா மழுகுதிரி ஒன்று தாருங்களா? எவ்வளோ அம்மா? ஒன்று தான். திரிய காலம் திரி இருக்கிற அஞ்சு இருக்கு. தேங்க்ஸ். இது மாதிரி சிறப்பாக கலட்டி வச்சுட்டு போகிறதுல இதான் இந்த மெழுகுதிரி பற்ற வைக்கிற இடம். எல்லா இடம் பற்ற வச்சுக்காங்க.
இது வந்து இது வாங்குறேன்டா வாங்கலாம். தங்கச்சி மெழுகுதிரி இங்கே இருக்கா, அங்கே வாங்கணுமா? அங்கேயா? மெழுகுதிரி வந்து அங்கே வாங்கணும். டிவியும் அப்படியே தெரியுது, சூப்பராக இருக்குது. பாருங்க, இரவில் வந்தால் நல்லா இருக்கும், நைட்டில் வந்தால். அதோடைய காற்றுறதை எடுத்து போட்டு சென்னை சிட்டி வியூ அப்படியே தெரியும். இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிட்டி வியூ தெரியும். இப்படியே ஃபுல்லாக சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரியும். ப்ரோ ஸ்டேஜில் ஜீசஸ் எல்லோரும் இருக்கணும். அதான் இங்கே ஃபாதர் இருக்கிற